தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை உள்ள நயினார்பாளையம் கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இணைகிறார். இளையராஜா வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பகிரலாம். வணக்கம் பவித்ரா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நயினார்பாளையம் பகுதியில் மக்களின் பயன்பாட்டிற்காக குடிநீர் கிணறு அமைக்கப்பட்டு அதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்போது இதன் அருகே உள்ள கட்டிடத்தில் தெருக்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை எடுத்து வந்து குப்பைகளை கொட்டி மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை தரம் பிரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதி மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலையும் உள்ளது. இந்த நிலையில் அங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. மனித கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் இந்த பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் நயினார்பாளையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி மேலும் இதன் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடலூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நயினார்பாளையம் கிராமத்தில் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்களும் நீண்ட தூரத்தில் அணிவகுத்தும் நிற்கின்றன. தகவலை அறிந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.